மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணதால் தான் உங்களை பொண்ணு பார்க்க வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. ப்ளீஸ் என்னை தப்பாக நினைக்காதீங்க. ஏங்க யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? இல்லைங்க. அப்புறம் என்னங்க, பிடிக்கலன்னா டேரெக்டாக சொல்லிடுங்க. இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பேசாதீங்க. இல்லைங்க, இது வரைக்கும் என்னை பொண்ணு பார்க்க வந்த யாருமே என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டதே இல்லை. கண்டிஷனா? அப்பா அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லியே, புரோக்கரும் எதுவும் சொல்லி கூட்டிகிட்டு வரல. சரி, நடந்தது நடந்துருச்சு. உங்கள் கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கள், கேட்போம். வேணாங்க. எப்படியும் வேணான்னு தானே சொல்ல போகிறீங்க? ஏங்க எனக்கு என்னன்னே தெரில. நான் இதை தான் சொல்ல போகிறேன், நீங்களாவும் நினச்சிக்கிட்டா எப்படிங்க? என்னன்னு சொல்லுங்கள், கேட்போம். குமார், இவன் தான் என் தம்பி குமார். அவருக்கு ஆய் சொல்லுங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறான். என் பேர் சரவணன். இந்தாப்பா புடி, கேம் விளையாடு. ஏங்க என்னங்க ஆச்சு அவருக்கு? இவன் குழந்தையா இருக்கும்போது பசிக்காக அழுது அழுது ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ஃபிக்ஸ் அப்படியே தலைக்கேறி பிரெயின் அட்டாக் ஆயிடுச்சு. அப்போதுலேருந்தே என் தம்பி இப்படி தான், காட் கிஃப்டட் சைல்டு. ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த நோயை குணப்படுத்த முடியாதா? இல்லைங்க, அவன் இப்படி தான் இருப்பான். இதாங்க என் கண்டிஷன். என் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் என் தம்பியை அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி என் கூட தான் இருப்பான். இல்லை, இருக்கணும். இது உங்களுக்கு ஓகேவா? ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க? நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் தம்பியை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் கொஞ்சம் கௌரவமான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தானா, ஸோ அவர் ஒரு சுமையாக இருப்பாருன்னு நான் நினைக்கல, சொந்தக்காரங்க நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவரால் நம்ம 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தம்பி ஒரு ஹோம்லேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ சேர்த்துடலாம். அதுதான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். சூப்பருங்க. இது வரைக்கும் வந்தவங்களே இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொன்னதே கிடையாது. பரவாயில்ல, நீங்கள் பேசுறதுலேயே உங்கள் மைண்ட் என்னங்கிறது புரியுது. ஆமாம், ஹாஸ்பிட்டல் நீங்களே எந்த ஹாஸ்பிட்டல்? மென்டல் ஹாஸ்பிட்டலா? இதே நம்ம குழந்தைக்கு நாளைக்கு இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்கள் மைண்டில் என் தம்பி என்னவா இருக்கான்னு நல்லாவே தெரியுது. அவன் என் தம்பியாகவும் என் மகனாகவும் என் கூடவே இருப்பான். நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த லொக்கேஷன் தானே சார்? ஆமாம் சார், இந்த லொக்கேஷன் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். இப்போ வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். எவ்வளோ பாச்சு? 200 ஆச்சு சார். சார் சேஞ்ச் இல்லை சார். எங்கிட்ட இல்லையாப்பா? நான் பக்கத்தில் போய் மாற்றிட்டு வருவேன் சார். சரிப்பா. சார் சேஞ்சுலாம் ஜிபே பண்ணிக்கலாம்ல. அவன் சேஞ்ச் மாற்றி வந்துடலாம், என்ன பண்ணுவீங்க? 300 ரூபா தானே, போனால் போயிட்டு போகுது. என்ன சார் தெரிஞ்ச ஏமாறன்னு சொல்கிறீங்க? உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. சரி சார், போகலாமா? இன்னும் வந்த வேலையே முடியலையே சார். அவன் வரமாட்டான், வெயிட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. வாங்க போகலாம். இன்னும் ஒரு ஆர்டர் வர வேண்டியது இருக்குது. இன்னும் 1 நிமிஷத்தில் வந்துடும். சார் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாப்பா. எவ்வளோ ஆச்சு சார்?
100 சார். சார் சேஞ்ச் இல்லை, ஜிபே பண்ணிடுறீங்களா? என்கிட்ட சேஞ்சும் இல்லை, ஜிபேவும் இல்லை. நான் வேணா போய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டுமா சார்? ஓகே சார். சார் இப்போ எதுக்கு அவங்ககிட்ட 500 கொடுத்தீங்க? பரவாயில்ல, 400 தானே, போனால் போயிட்டு போகுது. சார் உங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குன்னா ஒன்று ஒரு அனாதை இல்லத்துக்கோ இல்லை முதியோர் இல்லத்துக்கோ இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எதுக்கு மாதிரி தெரிஞ்சு ஏமாந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சொன்னால் புரியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார் இவன் எப்படி வரப்போகிறதில்ல, வாங்க போகலாம். சார் சேஞ்ச் சார். ஏன்பா இவ்வளோ நேரம்? சார் பக்கத்தில் எந்த கடையிலும் கிடைக்கல சார். ஸோ தூரமாக ஒரு டீ கடை இருந்துச்சு, அதான் அங்கே போய் வாங்கிட்டு வரல, லேட் ஆயிடுச்சு சார். நான் கூட நீ காசு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோன்னு நினச்சேன்ப்பா. சார் உங்கள் காசு எடுத்து போய் நான் என்ன சார் பண்ண போகிறேன்? அப்படி பண்ணால் நாளைக்கும் இதே விஷயம் உங்களுக்கு திரும்ப நடக்கும்போது நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்களே சார். கரெக்டுப்பா, நீ காசு எடுத்துகிட்டு போயிருந்தாலும் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியுமா என்ன? ஆமாம் சார், ஆனால் தினமும் என் மூஞ்ச நான் கண்ணாடியில் பார்த்துக்கணும் இல்லையா சார்? இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றி வாடுறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார்? நல்லா வளர்ந்துருக்க தம்பி. எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்த்திருக்காங்க சார். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிற எந்த காசும் உடம்புல ஒட்டாதுன்னு. சரி, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, அப்புறம் எதுக்கு இந்த ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்க? சார் நான் இந்த பக்கத்தில் இருக்கிற பிபிஓவில் தான் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக நைட் ஷிஃப்ட் தான் சார் இருக்கும். ஸோ வீட்டு நிலைமைக்காக பார்ட் டைமாக ஓடிட்டுருக்கேன் சார். ஏன் சேலரி பத்தலையா? சார் அப்பா போன வருஷம் தவறிட்டாரு, அம்மா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க சார். ஸோ அவங்க மருந்து செலவுக்காக ஓடிட்டுருக்கேன் சார். நீ மட்டும்தானா இல்லை கூட பிறந்தவங்க அண்ணன் தங்கச்சி யாராவது இருக்காங்களா? சார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க சார். அவங்க தான் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நான் தான் சார் கட்டிகிட்டு இருக்கேன். நீ வாங்குற சேலரியில் இதெல்லாம் சமாளிக்க முடியலையா? என்ன சார் பண்ணுறது, கஷ்டம்தான். ஆனால் என்னை நம்பி எங்கள் அம்மாவும் தங்கச்சி இருக்காங்கல்ல சார். அம்மாவோட ஆப்ரேஷன் செலவுக்கு எவ்வளோப்பா ஆகுது? ஒரு 3 லட்ச ரூபாய் ஆகும் சார். ஒரு 1,75,000 நான் சேர்த்துட்டேன் சார். மிச்ச காசு ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளே புரட்டிடுவேன் சார். இது என்னோட கார்டு, நாளைக்கு ஆஃபீஸில் வந்து என்ன பாரு. சார் உங்கள் அம்மாவுடைய ஆப்ரேஷன் செலவுக்கு நான் காசு தரேன். அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா என் ஆஃபீஸ்லேயே நான் உனக்கு வேலையும் கொடுக்குறேன். சார் யாருன்னே தெரியாது எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களே சார். யாருன்னே தெரியாதவங்களுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான்ப்பா ஹெல்ப். நாளைக்கு வா. சரிங்க சார். இப்போ புரியுதா? எல்லாரும் இங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் கரெக்டான ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது இல்லை. நாம் செய்கிற இந்த உதவி அவங்க தலையெழுத்தையே மாற்றிடும். போலாமா? எதுக்கு என் மேலே கை வைக்கிறீங்க? இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா? எனக்கு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. ஓ அப்படியா? என்னம்மா முகம் ரொம்ப வாடி இருக்கு? உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸா? இல்லைம்மா, நான் வர வழியில் ஒரு பறிக்கு போய் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா நாங்கள் வந்து ஓடியான்ட்டேன். என்னடி என்ன சொல்ற? எந்த இடத்துல? இல்லைம்மா, அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு வருவோம்ல அந்த வழியில். அதுதான் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா செடி? நீ ஹெல்ப்னு கூப்பிட்டு இருந்தா அத்தனை பேரும் ஓடி வந்திருப்பாங்களே. இல்லைம்மா, நாங்கள் வரும்போது யாருமே இல்லை, அதான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு, நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம உன் தம்பி கிட்ட சொல்லு, அவன் பாத்துப்பான். வர வழியில் அவனுக்கு தான் கால் பண்ணேன், எல்லாத்தையும் கேட்டு சரி சரின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அவன் அப்படிதாண்டி சொல்லுவான். அக்காக்கு ஒண்ணுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். சரி, நீ இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ.
நான் மேடம் 2 நாளா ஏரியா பக்கமே காணோம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்கே ஒரு 10 நிமிஷம் நில்றா. என் தம்பி வரான். அப்படிங்களா மேடம்? உங்கள் வீட்டு ஆம்பளை வர சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங். என்னாச்சு மேடம், உங்கள் வீட்டு ஆம்பளை வரலையா? அங்க பாரு, என் தம்பி போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான். அழாதம்மா. அம்மா கேளுமா. நில்லுடா. அவ ஃபோன் பண்ணும்போது ஏன்டா எடுக்கல? என்ன சொல்ல போறான்? ஆஃபீஸில் வேலை இருந்துச்சுன்னு சொல்ல போறான். எத்தனை கால் பண்ணியிருப்பேன். ஏன் கால் பண்ணான்னு ஒரு ரிட்டர்ன் கால் பண்ணானான்னு கேளுமா. அப்பா இல்லாத குடும்பம்னு நம்ம சொந்தக்காரங்கள்லாம் பேசும்போது நீ இருக்கேன்ற நம்பிக்கையில தானடா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி பண்ற? நானே உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை கெடுத்துட்டேன். மா, அந்த பொறுக்கி மீனா கிட்ட பேசும்போது நான் அங்கே தான் இருந்தேன். என்னடா சொல்ற? அப்போ ஏன்டா நான் கால் பண்ணும்போது எடுக்கல? சொல்றா, அதான் கேக்குறால. என்னம்மா சொல்ற? வீட்டை விட்டு பொண்ணுங்க வெளியே போனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எத்தனை பொறுக்கிங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் பஸ்ஸு ட்ரெயின் அதிகமாகிட்டே தான் போகிறானுங்க. வேலை செய்ய பொண்ணுங்கிட்ட போய் கேட்டு பாருமா, அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ தொல்லைன்னு. அப்போ அந்த பொறுக்கிக்கு பயந்துக்கிட்டு நான் இந்த வீட்லயே இருக்கணுமா? வெளியே எங்கேயும் போகக்கூடாதா? இங்கே பாரு மீனா, நான் இன்னைக்கு வருவேன் எந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட பேசினியோ அதே நம்பிக்கையை உன் மேலே வச்சு திரும்பி அவனை சிறப்பாக அவனை அடிச்சுப்பாரு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திரும்பி உங்ககிட்ட வரவே மாட்டான். இன்னைக்கு உனக்கு என் மேலே அந்த நம்பிக்கை உன் மேலே வந்துச்சுன்னா என்ன மாதிரி 100 ஆம்பளைங்களுக்கு சமம். மா, அந்த பொறுக்கி மட்டும் மீனா அவன் தொட்டிருந்தானா அவன் கையை உடச்சிருப்பேன். ஆனால் அதை பண்ணல. ஏன்னா மீனாக்கு அவன் மேலே நம்பிக்கை வரணும். அதான். பாத்தியா, அக்காக்கு ஒண்ணுனா சும்மா இருக்க மாட்டான்னு நான் சொன்னேன்ல. ஏன் புள்ளடி? இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்த அவ்வளோதான். என் பின்னாடி மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன் கையை காலை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், உன் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குடா. ஏங்க போய் சொல்லாதீங்க. அப்புறம் நேற்று நைட்டு ஒரு கனவு கண்டேன். அதில் நீயும் நானும் சிப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. புரியுது. நம்ம இன்ஸ்டால மீட் பண்ண 2 நாள் இவ்வளோ க்ளோஸ் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ ரொம்ப ஃபாஸ்ட்டுடி. ஆமாம், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு ஃபோட்டோ அனுப்புறியா? நேற்று தானே அமிச்சேன். அது இல்லை, கனவுல வந்தேன்னு சொன்னல அந்த மாதிரி கேட்குறேன். சிப்போடா. அனுப்புடி. நீ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்பு, நான் அப்புறம் அனுப்புகிறேன். ஓ, இப்பயே அனுப்புகிறேன். ஏய் பாத்தியா? ஏய் ஹேண்ட்ஸம்டா. இப்போ நீ அனுப்புடி. ஃபோட்டோலாம் அனுப்பல, அதான் நீ என்ன நேர்லயே பார்க்க போறியே? ஏடி சொல்ற? ஆமாண்டா, நீ நேரில் வா பார்க்கலாம். எங்க, எப்போ, எப்படி? நீ நாளைக்கு வா, நான் லொகேஷன் அனுப்புகிறேன். ஹாய் அர்ஜுன். வாங்க உட்காருங்க. ஏங்க, நீங்க நேர்ல பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்கீங்க. தேங்க்யூ அர்ஜுன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஹாய். இதான் சர்ப்ரைஸ் அர்ஜுன். பிரியா ப்ரோ, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா உங்களோட எல்லா நியூட் ஃபோட்டோஸும் எங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கேயே இப்போவே டெலீட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, ஒரு சின்ன பொண்ணோட உங்க ஃபோட்டோவை மார்க் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, சோஷியல் மீடியா பேஜ்னு
எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிடுவோம். என்ன ஓகேவா? அப்புறம் நாளைக்கு நீங்கள் தான் ட்ரெண்டே. பிரியா, பிராங்க் தானே பண்ணுறீங்க? என்னை பார்த்தா ப்ராங்க் பண்ணுற மாதிரியா இருக்கு? இங்கே பார், உன் ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணோன்னா 1,00,000 ரூபாய் காசு கொடு, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன். பிரியா, நம்ம லவ் தானே பண்ணுறோம். லவ்வா? நம்மளா? எப்படி? 2 நாள் பார்த்தா லவ் வந்துருமா? என்னெல்லாம் காசு தர முடியாது. அப்போ உன் ஃபோட்டோ பார்த்து உன் அப்பா அம்மா சாக வேண்டியது தான். உன் குடும்பமே அசிங்கப்பட போகுது. இங்க பார், இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத, என்கிட்ட பேக்கப் இருக்கு. அவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். இப்பவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோட்டோவை ஷேர் பண்ணு. ம். ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன் பிரியா, ப்ளீஸ். அப்போ 1,00,000 ரூபாய் எனக்கு அனுப்பு, நான் சொல்ற நம்பருக்கு. பிரியா, பிரியா சொல்றதை கேளு பிரியா. பிரியா, 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 என் சாவுக்கு நீ தான் காரணம் பிரியா. வாங்க. சரவணா, ஐ லவ் யூ சரவணா. என்னை அவமானப்படுத்துறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த விஷயம்லாம் செய்கிற. பிஏனா பிஏ மாதிரி இரு. இல்லை சரவணா, எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஏன் வீல் சேர்ல இருந்தால் லவ் பண்ணக்கூடாதா? லவ் யார் மேலே வேணா வரலாம். இங்கே பாரு மீனா, நீ எப்பயுமே என் கூட இருக்கிறதுனால உனக்கு என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ். அது இல்லாமல் எனக்கு இந்த லவ் மேலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரியுங்க, சயின்ஸில் லவ்வுக்கு டெஃபினேஷன் இல்லை. லவ் ஜஸ்ட் ஹார்மோன் சேஞ்சஸில் வர ஃபீலிங்ஸ், அவ்வளோதானே. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹியூமனை விட சயின்ஸை தானே அதிகமாக நம்புவீங்க. அதில் தானே உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்குது. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. உனக்கு என் மேலே இருக்கிறது லவ் இல்லை, அது ஒரு கருணையில் வர எமோஷன். அந்த எமோஷனில் இப்போ எடுக்கிற முடிவு சரின்னு தெரியலாம், ஆனால் நாளைக்கு அது தப்பாக தெரியும். என்ன வேணான்னு சொல்கிறதுக்கு கரெக்டான ரீசனாகவே இல்லை. சரி, நீ ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்க. போய் உங்கள் அப்பாட்ட சொல்லு. காது வேலை செய்யாமல் வீல் சேரில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. உங்கள் அப்பா அம்மா சம்மதிச்சா அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ரீசன் வேணா ஓகேவா இருக்கு, நான் இப்போவே சம்மதத்தோட வரேன். ஒரு நிமிஷம், அதுவே உங்கள் அப்பா இனி வேணான்னு சொல்லிட்டாருனா இனி என்னை தொல்லை பண்ணக்கூடாது. ம். இந்த ஃபோட்டோ பாருங்க. ஏண்டி இந்த பையன் நம்ம பொண்ணு கரெக்டாக இருக்க மாட்டான். நம்ம பொண்ணுடைய அழகுக்கும் கலருக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருமே செட் ஆக மாட்டாங்களே. இப்படி வர மாப்பிள்ளை ஃபோட்டோ எல்லாத்தையும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் பாட்டி ஆனாலும் கல்யாணம் நடக்காது. அட போடி, என் பொண்ணை கட்டுறதுக்கு கோடியிலிருந்து ஒருத்தர் வருவான். என்னாச்சுமா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? அப்பா, நான் ஆஃபீஸில் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். என்னடி சொல்ற? நீ லவ் பண்றேன்னு நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சா நம்ம மானம் மரியாதை எல்லாம் போயிருமேடி. சும்மா இரு, என் பொண்ணுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவள் தானே வாழ போறா, அவளுக்கு பிடிச்சிருந்தா போதும். தேங்க்ஸ்ப்பா. இதுலயும் அப்பாவும் பொண்ணும் ஒரே கட்சியா? சரிம்மா, நீ மாப்பிள்ளை பேரை சொல்லு, நான் போய் பேர் பொருத்தம் பார்த்துட்டு வரேன். சரவணன்மா. என் பாஸ் சரவணன்பா. சாரிம்மா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. வாழ்க்கை முழுக்க வீல் சேரில் இருக்கிற ஒருத்தனோட ஒரு பொண்ணால் கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல இப்படிப்பட்ட ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நாம ஜாலியா வாழலாம் நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுடி. பணம் தான் வேணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்களேம்மா. எனக்கு இவர் தான் வேணுங்கிறதால தான் உங்க 2 பேர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. நீங்க சொல்லுங்கப்பா.
வீல் சேர்ல இருக்க ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? என்னப்பா யோசிக்கிறீங்க? ஓ, எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வீல் சேர்ல இருக்க ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படிதானே? எப்படிப்பா இவங்க மேலதான் லவ் வரணும், இவங்க மேல வரக்கூடாதுன்னு பிரிச்சு பார்த்து லவ் பண்றது? பிரிச்சு பார்த்து லவ் பண்ணா அது லவ்வே இல்லப்பா. உன்னோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைம்மா. ஆனால் வீல் சேரில் இருக்கிற ஒருத்தனை எங்களால் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கவே முடியாதுமா. அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாளைக்கே நான் ரோட்டில் போகும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கால் போனால் வாழ்க்கை முழுக்க நானும் வீல் சேரில் தானேப்பா இருக்கணும். எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி தானே வைப்பீங்க, ஏன்னா நான் தான் பொண்ணாச்சே. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கு என்னை பிடிச்சிருந்தா நான் சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு கல்யாணம் பண்ணி தானேப்பா வைப்பீங்க, இல்லை கடைசி வரைக்கும் வீல் சேர்லேயே இந்த செத்து போட்டோன்னு நினைப்பீங்களாப்பா? அது சரிடி, உனக்கு மனசுக்கு பிடிச்சவனோட நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஆனா பெத்தவங்க எங்களுக்கு எங்க பேரப்பிள்ளையை தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? அதுக்கு என்ன சொல்ல போற? இப்போதான் சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சே, டெஸ்ட் டியூப் பேபிலாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு இருக்கே. வெறும் வீல் சேரை மட்டும் வச்சு எங்களை பிரிச்சாதீங்க. நீங்க 2 பேரும் நினைக்கிறத விட நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ப்பா, நம்புங்கம்மா ப்ளீஸ்ப்பா. என்னங்க? சரிம்மா, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்போ உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம்மா. பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பா? ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ, எங்கே இருக்க? மார்க்கெட்ல இருக்குங்க. மார்க்கெட்டா? நேற்று எல்லா பொருளையும் வாங்கி போட்டேனே, இன்னைக்கு எதுக்கு மார்க்கெட் போயிருக்க? ஏன் போனேன்? எதுக்கு போனேன்? எவ்வளோ மணிக்கு போனேன்? எப்போ வருவேன்? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு போயிடுவேன். 10 நிமிஷத்துல இருக்க, வரல நடக்கிறதே வேற. இல்லைங்க, நான் போயிடுவேன். மார்க்கெட்லன்னு சொன்னா மார்க்கெட்டுக்கு போயிருந்தா நிறைய சத்தம் வந்துருக்குமே. வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கு. என் வீட்டிலேருந்து பேசுகிறாளா இல்லை இன்னொருத்த வீட்டிலேருந்து பேசுகிறாளா? லொக்கேஷன் பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். கோயம்பேடு மார்க்கெட்னு சொன்னா அம்பத்தூர்னு காட்டுது. கட்டணும் புருஷன்ட்டே போய் சொல்கிறாளா? இது இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஏய், எங்கடி இருக்க? மார்க்கெட்ல தாங்க இருக்கேன், இதோ இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். மார்க்கெட்லையா? நீ வீடியோ கால் பண்ணி நான் பார்க்கணும். எங்க இங்க இன்டர்நெட் கிடைக்காதுங்க. ஹலோ 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 ஹலோ, பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். என்ன பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்றா? ஹலோ, என்னடி ஆச்சு? என் புருஷன் தான்க்கா. அவன் தான் உன்னை சந்தேகப்படுறான்னு தெரியுதுல்ல, அவனை விட்டுட்டு போய் நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அவன் நல்லவன் தான்க்கா, என் மேல பாசம் அதிகம், அதனாலே எங்க போனாலும் வந்தாலும் சந்தேகப்படுறான். பைத்தியமா நீ? எங்க போனாலும் உன்னை வீடியோ கால் பண்ண சொல்றான், உன் போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ யார் கூட பேசினாலும் சந்தேகப்படுறான். ஒன்னு அவன்கிட்ட பேசி புரியவை, அப்படி இல்லையா ரூம்குள்ளேயே இழுத்து புட்டிக்கிட்டு உட்காரு, வெளியிலே வராத. தெரியலக்கா, நான் அவனுக்கு உண்மையா தான் இருக்கேன், பட் அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. சரி, இப்ப நீ என் வீட்ல தானே இருக்க, வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அக்கா, நான் இப்படி இருக்கிறதுக்கே நீங்க தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்கக்கா. ஏய், எங்கடி அவ? அவெல்லாம் இங்க இல்ல, கிளம்பு. உன் கூட சேர்ந்ததுல இருந்தா நீ பொண்டாட்டி கெட்டு குடிச்சவரா போயிட்டு இருக்கா? ஏ, என்னடா விட்டா ஓவரா பேசுற, வாடி பொடின செருப்பு பிஞ்சிரும். அக்கா வேணாங்க்கா, விடுங்க. நீ சும்மா இரு சுதா, இவன்ட்டெல்லாம் இப்படி பேசினாதான் சரிப்பட்டு வரும்.
சரி, நீ அவ யார் கூடயாவது ஃபோன் பேசி பார்த்திருக்கியா? இல்லை அவ யார் கூடயாவது ஊர் சுத்தி பார்த்திருக்கியா? இல்லை, அப்புறம் எதுக்கு சந்தேகப்படுற? அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ ஏமாத்துறான்னு தெரியும். இங்க பாரு, அவ உன்னை ஏமாத்தல அப்படி நீ நினைச்சேனா அதுக்கு உன் மனசுதான் காரணம். உன் மனசுதான் தப்பா இருக்கு. அதனால தான் நீ யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. இங்க பாரு, அவ உன்னை ரொம்ப நம்புறா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நான் என்ன பண்ணாலும் ஏங்க சந்தேகப்பட்டே இருக்கீங்க? எப்போதான் என்ன புரிஞ்சுப்பீங்க? ப்ளீஸ் சந்தேகப்படாதீங்க. வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. சரி வாம்மா, இனி நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். வா வீட்டுக்கு போகலாம். போ. போகலாம். என்ன இப்படி உடனே மாத்தி பேசுறா? இப்படி ஒரு சந்தேக பிராணிக்கு இப்படி ஒரு வைஃப். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்தாண்டி என் வாழ்க்கைய நாசமா போச்சு. உன் வேலையை ஒழுங்கா பார்த்துருந்தா உன்னை ஏன் ஆஃபீஸ் விட்டு தூக்க போறாங்க? வீட்டில் சும்மா இருக்கிற நீ என் வேலையை பத்தி பேசுறியா? +2 கூட பாஸ் பண்ணாத நாய் நீ, உனையடி தெரியும் ஐடி வேலையை பத்தி? அந்த வேலையை எங்க அப்பா தான் உனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உன் திறமைக்காக ஒன்றும் வேலை கொடுக்கல. என்னடி விட்டா கூட கூட பேசிட்டே போற? நான் மட்டும் இல்லைன்னா உனக்கு கல்யாணமே இருக்காது. இதையே எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? ஐடி வேலை போச்சுன்னா வேற வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு 1 மாசமா வீட்லயே பொம்பளை மாதிரி. யாரை பார்த்துடி பொம்பளைன்னு சொன்னேன்? ஆம்பளடி. நான் இப்போ நினைச்சா கூட ஒருத்தி கூட்டிட்டு வந்து வச்சுக்க முடியும். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவள ஆம்பளையே இல்லை, பொட்டை. ஓஹோ, அவ்வளோ பேச கற்றுக்கிட்டியா? இனி நீ எனக்கு தேவையே இல்லை. கிளம்புடி உங்க அம்மா வீட்டுக்கு. கிளம்புடி, எந்திரடி. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு வெளியே போகணும்? பேசாதடி, எதுவும் பேசாத. இனி பேசிட்டு இருந்த கொலகாரன் ஆயிருவேன். ஓ, பேசுனா கொன்னுடுவீங்களா? முதல்ல உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். என்னடி விட்டா பேசிட்டே போற? வாய் இருக்கிறதா தான் நீ பேசுற. சாவுடி சாவுடி. அப்பா உள்ள வாங்கப்பா. என்ன வேலைக்கு போல? இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு எனக்காக என் கூட இருக்காருப்பா. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அப்பா, அவருக்கு எப்பவுமே வேலை தான்ப்பா. அவர் இல்லாமல் ஆஃபீஸில் எந்த ஒர்க்கும் போகாது. சரிப்பா, நீங்கள் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? கொண்டு வரேன். உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும்ல? இருங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மீனா, அப்பா, என்னப்பா? நீ சந்தோஷமா இருக்கியாமா? அப்பா, பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு? எனக்காக லீவ்லாம் போட்டு வீட்டில் இருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி புருஷன் அமைஞ்சிரும்னு சொல்லுங்க. நீ எனக்காக நடிக்கிற, சரி அவன் எதுக்குமா நடிக்கிறான்? அப்பா, நாங்கள் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியுமா. அவனுக்கு எதனால வேலை போச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, அவர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னார். அவன் உங்ககிட்ட போய் சொல்றாமா. இது எல்லாத்துக்குமே ஏதப்பு. அப்பா, என்னப்பா? சொந்தக்காரங்க பேச்சை கேட்டு 4 பேர்கிட்ட அவனை பத்தி விசாரிக்காம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கைய அழிச்சிட்டோமா. என்ன படிச்சிருவா. அப்பா, என்னப்பா ஏன்பா அடிச்சுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கூட வேலை செய்யற பொண்ணோட அவனுக்கு தொடர்பு இருக்குமா. அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமா இருக்காமா. அவனுக்கு ஆபீஸ்ல ஏன் வேலை போச்சுன்னா அவனை விட்டுட்டு வந்துருமா. அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. என் பொண்ணா என் கூட வா. நான் சாகுற வரைக்கும் உன்னை நான் பாத்துக்கிறேமா. அழுவாதமா. பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்காதீங்க.
தப்புங்க. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க. எப்படி கோவப்படாம இருக்கிறது? ஜாதி மதம் தெரியாத எவனையாவது லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பொய்யும் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தனை லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறா. அதுவும் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றா. எந்த அப்பனுக்கு தான் கோவம் வராது? அப்பா, என்ன வேணா சொல்லுங்க, அடிங்க கொல்லுங்க, ஆனா அவரை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோங்க. என்னடி பேசுற? அவர் உங்க அப்பாடி. சின்ன வயசுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு உன்னை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாரு. எங்க இன்னொரு புள்ள பிறந்தா உன் பாசத்தை பங்கு போட வேண்டி இருக்குமோன்னு இன்னொரு குழந்தைய கூட வேணான்னு சொன்னவரடி அவரு. அவரை பார்த்து எப்படி உன்னால இப்படி பேச பிடிச்சது? அமைதியா இல்லத்தா. நீ சொல்றது எதுவுமே அவ இப்ப புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்ல. நீ மேஜர்மா, நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு உங்ககிட்ட சி. அப்பா அப்பா அம்மா, உங்களுடைய சம்மதத்தோட தானமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தப்பா அது? அப்பா அம்மா, அப்பா உங்ககிட்ட தான்ப்பா. அப்பா, இவர் தான் சரவணன். பிஏ தமிழ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. நம்மலாம் யூஸ் பண்றோம்ல ஏஏ மொபைல், அந்த கம்பெனியோடைய ஒரே வாரிசுப்பா. சொகுசு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் இப்படி இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? உன்னை போய் 10 மாசம் இந்த வயிற்றுல சுமந்து பெத்தேன்னு நினைக்கும் போது இப்ப இவர் எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க? இல்லப்பா, அவர் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க பொண்ண நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. இல்லனா என்ன மாதிரி ஒரு ஆளை யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க? என்ன பரிஜயமா பார்த்துருக்காங்க, ஆனா யாரும் காதல் பட்டது. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே என் குறைய பார்த்து பரிதாப தான் படுவாங்க. யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆளை பார்த்து பல்லகி அம்மா மாதிரி என்னையும் ஒரு சராசரி மனுஷனை நினைச்சு பார்த்து பழகி என்னுடைய அம்மா மாதிரி நான் தான் உலகம்னு நினைக்கிற உங்களுடைய மகளை உங்களோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா, நாங்க 2 பேரும் மனசார எப்பவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ப்பா. இந்த உலகத்துக்காக மட்டும்தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். உங்க 2 பேருக்கும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலனாலும் பரவாயில்லப்பா. கடைசி வரைக்கும் உங்க வீட்டு மகளாவும் அவருக்கு வீட்டு வேலைக்காரியாவும் இருந்துடுறேன்ப்பா. நீங்க கொஞ்சம் இறங்கிதான் போங்களே. நம்ம பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதுங்க. நிலுமா, உனக்கு அவர் கூட வாழறதான் சந்தோஷம்னு நீ நினைக்கிறப்போ ஒரு அப்பாவா உன்னுடைய உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிறேம்மா. அடுத்த முகூர்த்தத்தில் உங்க 2 பேருக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சரியா? இந்தாம்மா ஸ்வீட்ஸு சமோசா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தம்பி வந்தோன்னு விருந்து வச்சு அசத்திடுறோம், சரியா? ஓகேங்க. என்னங்க, மத்தியானம் லஞ்சுக்கு பாய் கடையில பிரியாணி சொல்லிட்டீங்களா? 1 மணிக்கு டான்னு வந்துடும். ஓகேயா? சூப்பருங்க. அம்மா, நீ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணு. தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துறேன். சரிங்க. ஆஷா, இங்க வாடி, இங்க வாடி. ஐயோ, இவன் எங்க இங்க வந்தான்?
நான் ஆஃபீஸ் காலில் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. நானா? நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்டி. என்னங்க? போடி வேற. அண்ணி நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ண வந்திருந்தேன். அதான் உங்களையும் அண்ணனையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஓ, உள்ள கூப்பிட மாட்டிங்களா? ஆ, வாங்க. உட்காருங்க, இதோ வரேன். என்னம்மா? அவன் உங்களை சும்மா பார்க்க வந்திருக்கானா? அவனுக்கு ஒரு டீயை கொடுத்து அவங்க வரத்துக்குள்ளே அமுச்சு விட்ரு. சரி. ஆமா, இப்படி ஒரு வேலையா வந்தியா இல்ல இங்க வரணும்னே வந்தியா? இல்லை, ஒரு வேலையாக தான் வந்தேன் அண்ணி. ஓ, அண்ணன் இல்லை? அண்ணா ஒரு முக்கியமான வேலையா ஃபோன்ல இருக்காரு. உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. நீ இப்ப கிளம்புறியா? அண்ணன்ட்டு ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன் அண்ணி. நான் இருந்துகிட்டே போகிறேன். ஓ, சரி. போக மாட்டேன். ஹே, வந்துட்டானே. வாங்க 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 வாடா. வாங்க, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. வாடா ஏய், உட்கார. சஷாங்க், நீ எங்கடா இங்க? ஒரு முக்கியமான விஷயமா அண்ணன் அண்ணியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேனே. அப்ப எங்க வீட்டுக்குலாம் வர சொன்னா வர மாட்டீங்க நீங்க. வாடா உட்கார் உட்கார். என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படா தம்பி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஜூஸா டீயா? எனிதிங் இஸ் ஃபைன். ஜூஸ் ஓகேவா? இல்லைண்ணா, டீயே போதும்ண்ணா. சரி ஆஷா, டீ எடுத்துட்டு வாம்மா. சரிங்க, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? ஏய் சஷாங்க், டீ எடுத்துக்கோடா. இல்லைண்ணே, வேலை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். அண்ணனை பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்துட்டேன், கிளம்புறேன். உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒன்று கேட்கட்டுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. புரியலையே. இவரும் உங்க கூட பிறந்த தம்பி தான், சஷாங்கும் உங்க கூட பிறந்த தம்பி தான். அப்புறம் எதுக்கு இந்த பாகுபாடு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவனுக்கு நிஜமாவே ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும், அதான் அவசரமா கிளம்பிட்டான். இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அவனுக்கு ஸ்டீல் டம்ளர்ல கொடுக்குறீங்க, எங்களுக்கு கப்ல கொடுக்குறீங்க. இதுலயே தெரியுதே வித்தியாசம். அவன்கிட்ட காசு இல்லை, எங்ககிட்ட இருக்கு, அதானே? நீங்கள் இன்னும் திருங்கலையாண்ணா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. இப்போது ஃபாரின் போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்துட்டேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது. அதை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷனை முதல்ல மனுஷனா பாருங்க. சஷாங்க பாத்தீங்கல்ல எப்படி கூனி குறுகி எழுந்து போறான்னு. அவனுக்கு வந்து ஃபாரின் அஃபேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன அனுப்புனான். அதால தான் நான் இப்படி இருக்கேன். இதே அவன் பேர் இருந்தானா அவன் பணக்காரனாக இருந்திருப்பான், நான் ஏழையாக இருந்திருப்பேன். அப்போ என்ன இப்படி விளையாண்டுருப்பீங்கல்ல? சஷாங்க உங்க சொந்த தம்பி தானே, அவனை கூப்பிட்டு வீட்டு வேலை மட்டும் வாங்கிக்கிறீங்க. நீங்க எதுக்கு எங்களை இங்க கூப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா வந்தோன்னு இருக்கு. மனுஷன் என்றைக்குமே மனுஷனாக பாருங்கண்ணா, எல்லா கடைசி வரைக்கும் தனியாகவே தான் இருக்கணும். இவங்கெல்லாம் திருத்தவே முடியாது. வாங்க நம்ம போலாம். பையா मुझे क्यों मारा? தமிழில் பேசுகிற. எதுக்கு பையா அடிச்சிங்க? ஏண்டா வெஜ்ஜு சாம்பார் கேட்டால் சிக்கன் சேர்வா ஊத்துற, அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? நீங்கள் தானே பையா சிக்கன் சேர்வா கேட்டீங்க, அதனால தான் ஊற்றுனேன். யாராம சொன்னதே கரெக்டாக பண்ண தெரில, பையா பையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா அவங்க ஒன்று போய் கூட்டு வா.
அவன் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்திக்காரனுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறான். போடா போய் கூட்டு வா, போ. சொல்லிக்கிட்டே இருக்க, போட. டே பையா தம்பி, என்னடா பிரச்சனை இங்க? பொம்பளை, நான் ஆம்பளை எல்லாம் இருப்போம்னு நினச்சேன். அவர் சாம்பார் கேட்டார் தீதி, நான் தான் சிக்கன் சீரா ஊற்றிட்டேன், அதான் அடிச்சிட்டாரு. ஹலோ, அவன் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக மேல கைய வச்சிருவீங்களா? உங்களுக்குலாம் அறிவே இல்ல? இன்னுங்க ஒரு இந்திக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவனுங்களெல்லாம் ஓட விடணும். இவனுங்களால தான் இங்க பாதி பேருக்கு வேலை கிடைக்கல. ஹலோ, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீ சாப்பிட்ட சாப்பாடு கூட காசு தர வேணாம். இங்க இருந்து கிளம்பு. வேலை பாக்குற பையன் மேல கைய வச்சுட்டு. பையா தம்பி, பார்த்து கவனமா வேலை செய்யறதுக்கு என்னடா? கவனத்தை எங்க வச்சுட்டு வேலை செய்யற? இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை. டேய் தம்பி, அழாத. சரி சரி, இனிமேலாச்சும் கவனமா வேலை செய், போ. ஹலோ, என்னாச்சுடா தம்பி, ஏன் அழற? போன்ல யாரு? मेरा மாமா இருக்கியா தீதி? புரியல, என்ன சொல்ற? அம்மா இறந்துட்டாங்க தீதி. ப்ளீஸ் தீதி, ஹெல்ப் பண்ணுங்க தீதி. நான் இன்னைக்கு ஊருக்கு போகணும் தீதி. சரி, நீ இப்பவே கிளம்பு. ட்ரெயின் டிக்கெட் எடுத்து தரட்டுமா? ட்ரெயினில் போனால் யூபிக்கு போகிறதுக்கே 5 நாள் ஆயிரும் தீதி. என் சம்பள படத்துலேருந்து ஒரு 50,000 ரூபா பிடிச்சிக்கோங்க தீதி. நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிடுறேன். சாயங்காலத்துக்குள்ளே அம்மாவை பார்த்துருவேன் தீதி. தம்பி, என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. என்கிட்ட இப்போ 10,000 ரூபா தான் இருக்கு. வேணும்னா வெளியில எங்கேயாச்சும் கேட்டு என் சக்திக்கு மீறி 25,000 ரூபா வரைக்கும் நான் வாங்கி தரேன். மிச்சத்தை நீயே ரெடி பண்ணிக்கப்பா. தீதி ப்ளீஸ் தீதி, ஹெல்ப் பண்ணுங்க தீதி. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தீதி. அம்மா இறந்துட்டாங்க தீதி. எங்கள் அம்மாவை கடைசி ஒரு தடவை பார்த்துக்கிறேன் தீதி. காலைல வேணாலும் விழுகிறேன் தீதி. ப்ளீஸ் தீதி, ப்ளீஸ் தீதி. எங்கள் அம்மாவுக்குனா ஒரே பையன் தீதி. கடைசியாக ஒரு வாட்டி போய் எங்கள் அம்மா முகத்தை பார்த்துக்கிறேன் தீதி. என்கிட்ட எதுவும் இல்லையே. உங்கள் கையை காலாக பிடிச்சிக்கிறேன் தீதி. ப்ளீஸ் தீதி, கொஞ்சம் கொடுங்க தீதி. ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தீதி. தம்பி, இந்தாப்பா. தேங்க்ஸ் தீதி, ரொம்ப தேங்க்ஸ் தீதி. ரொம்ப நன்றி பையா. தம்பி ஏந்திருப்பா. தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் உதவலைன்னா நான் தமிழனே இல்லைப்பா. என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன். கவலைப்படாத, வா, நான் பார்த்துக்கிறேன், வா. நன்றி அக்கா, ரொம்ப நன்றி பையா. Meriba Paneer Soda. I trust Meriba.